Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான பொருளை வச்சு தான் இந்த ஹேர் growth வாட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் growth வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே ஹேர் growth வாட்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடிக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி ஹேர் growth-ஐ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே என்கிட்ட உங்களோட முடி எப்படி அடர்த்தியாக இருக்குது, நீளமாக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒரு பொருளை மட்டும், ஒரு ஆயிலை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பலவிதமான பொருட்களை வச்சு நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுனால அந்த பொருட்களோட பலன்கள் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போய் சேருது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் growth வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் கேர் ரொட்டீனாக நீங்கள் பண்ண உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகி ஹேர் growth நல்லாயிருக்கும். ஹேர் growth அதிகமாக இருக்கிறப்ப ஹேரோட அடர்த்தியும் நல்லாயிருக்கும். மெயினாக எனக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணவே பிடிக்காது, கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், ஹேர் பேக் அப்ளை பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் growth வாட்டரை ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஸோ உங்களோட ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமான ஹர்பை வச்சு தான் இந்த ஹேர் growth வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன முக்கியமான பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி தான். இங்கே எனக்கு ரோஸ்மெரி நல்லாவே கிடைக்கும். ரோஸ்மெரியை வச்சு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இங்கே ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி தான். ஒரு எல்பியே பார்த்தீங்கன்னா $25. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது $1.75. இந்திய மதிப்பில் எவ்வளோ அப்படின்ட்டு நான் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரோஸ்மெரி நம்மளோட ஹேர் growth-க்கு ரொம்பவே நல்லது. ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை எடுத்து நம்மளோட ஹேர் growth-க்கு நல்லாவே வழிவகுக்கும். அதே மாதிரி பொடுகு தொந்தரவு இருந்தாலும் ரோஸ்மெரி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எனக்கு இங்கே செம்பருத்தி இலையோ செம்பருத்தி அந்த லீவ்ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தாராளமாலாம் கிடைக்காது. ஏன்னா நாங்கள் இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா கோல்டில் இந்த மாதிரி செடிகள்லாம் ஈஸியாக வளராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரோஸ்மெரியை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் யாராவது இருக்கிறீங்கன்னா ரோஸ்மெரி ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு இதை நீங்கள் 2 தடவையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ 1.75 அப்படிங்கிறது ரீசனபிள் ரேட் தான். அதே மாதிரி ரோஸ்மெரி லீவ்ஸ் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதோட பலன்கள் அதுலேயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட் அதிலெல்லாம் ரோஸ்மெரி லீவ்ஸ் கிடைக்காதவங்க அமேசானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஸ்மெரியோட ட்ரை லீவ்ஸை வச்சு நீங்கள் ஹேர் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹேர் growth வாட்டரும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் ரோஸ்மெரியோட 2 ஸ்டெம்மை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரோஸ்மெரியோட ட்ரை லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஓப்பனில் காட்டுறேன். ஸோ நிறையா பேருக்கு அந்த டவுட்டில் வரும். ஏற்கனவே போட்ட ஆயில்லையே நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க, இதை நம்ம ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிடைக்காத இடத்துல நம்ம ட்ரை லீவ்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி செம்பருத்தியோட பொடியும் செம்பருத்தி பூவோட பொடியும் யூஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ஃப்ளேவர்லாம் அரோமா சூப்பராக இருக்கும். இதை போட்டு நீங்கள் அப்படியே சுடுதண்ணியில் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் நீங்கள் கொதிக்க வைக்கலாம். அதே மாதிரி இது கூட அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தியோட பூவு. ஸோ செம்பருத்தியோட பூவே எனக்கு ட்ரையாக கிடைக்கும். நான் இதை தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன் ரோஸ்மெரி வாட்டரில் செம்பருத்தியோட பூ நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பொருளை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு ஹேர் growth வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2-3 பொருட்கள் வச்சு பண்ணுறப்ப அதோட பலன்களும் சேரும். எப்பயுமே என்னோட கான்செப்ட் அதுதான். ஸோ நம்ம ஹேர் growth விஷயம் பண்ணுறதே நமக்கு நம்மளோட பிஸி ஸ்கெடியூலில் தான் நம்ம பண்ணுவோம். அதில் நம்ம ஒன்று தனியாக பண்ண முடியாது. ஸோ இப்போ அடுத்தது ஆட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வெந்தயம் இல்லாட்டி கலோஞ்சி சீட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயம் எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ் இருந்ததுன்னா நீங்களே இந்த ஹேர் growth வாட்டரை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற 3 இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் growth-க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் எடுத்து நம்மளோட பேபி ஹேர்ஸ் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 200 ml. ஸோ 400 ml மொத்தமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும்.
நல்லா கொதிக்கணும்னா எவ்வளோ நிமிஷம் கொதிக்கணும்னு உங்களுக்கு டவுட் வரும். 15 மினிட்ஸ் பக்கமாக கொதிக்கணும். அதோட ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு வந்து தண்ணியில் இறங்கி வரணும். ஸோ உங்களுக்கு வாட்டரை பார்க்குறப்பே தெரியும், வாட்டரோட கலர் வந்து மாறி இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷம் கொதிச்சு, இப்போ எப்படி ஒரு டீ டிகாஷன் ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் அந்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு ரெடியான பிறகு வெந்தயம் நல்லா பெருசாகி வெந்திருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். இதில் வந்து நீங்கள் நிறுத்திட்டு இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணுறது வடிகட்டின பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் அரைச்சி நீங்கள் ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா செம்பருத்தி பூ, வெந்தயம், ரோஸ்மெரி எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டரை வந்து ஸ்கின்னுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ நானுமே அப்ளை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு வாட்டர் வந்து நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் பேக்கு என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டரை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்களோ, என்னோடய செம்பருத்தி பூ இலையெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ரோஸ்மெரி வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ ரோஸ்மெரியும் கிடைக்கும், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் வந்து ட்ரை லீவ்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. சைனீஸ் கடைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வாட்டர் வந்து ஆறின பிறகு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த வாட்டரை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் நிறையா குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரை அப்ளை பண்ணி நல்லா ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டர்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் ரோஸ்மேரியே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பொருள் தான். அதை ப்ரிப்பேர் பண்ணி கடையில் விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். வாட்டரோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த வாட்டரை அப்ளை பண்ணிட்டு தான் நான் குளிச்சுட்டு உங்கள்கிட்ட என்னோடய ஹேரை காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். வெந்தயமும் அந்த செம்பருத்தி இலையுமே வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்கும் உங்களோட முடிக்கு. அதே மாதிரி இந்த ரோஸ்மேரி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே என்கிட்ட வந்து உங்களோட முடியோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்குறப்ப, என்னோடய முடி வந்து ஆஃப்டர் +2க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து முடி நிறைய நீளமாக வளர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தான் நமக்கு முடி தானாக வளர்ந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வேணும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நானுமே மெயின்டைன் பண்ணாமல் என்னோடய முடி நிறையா கொட்டி போய் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே கேர் எடுத்து ஓகே நம்மளோட முடியை கொஞ்சமாவது காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹேர் கேர் ரொட்டீனாக பண்ண தான் என்னோடய முடியோட அடர்த்தி வந்து நல்லாவே அதிகரிச்சுது. நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னோடய முடி இன்னமுமே அடர்த்தியாக இருந்தது. அந்த ரீச் வந்து என்னால் மறுபடியும் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்க தான் நம்மளோட முடியோட அடர்த்தி வந்து அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி சரியில்லை. ஸோ தண்ணி நல்லா இருக்கிறப்ப நம்மளோட முடியோட நீளமும் அடர்த்தியுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விதமான உண்மை. ஸோ இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் நீங்களும் பண்ணிட்டு வாங்க. ஹேர் லாஸ் ஆகுதுங்கிறத பிரச்சனையே வராது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண தான் உங்களோட ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை வாங்குவீங்க, 2 தடவை வாங்குவீங்க, 3ஆவது தடவை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு விட்டுருவீங்க. ஸோ முதல்ல வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி என்ன மாதிரியே ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட முடியும் வந்து வளரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நான் என்னெல்லாம் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறேனோ நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.